வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, காட்டுக்குள்ளே போய் விலங்குகளை பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஆனால் அது முடியாதுல்ல, கஷ்டம். அதான் காட்டையே நம்ம துபாய் பாலைவனத்துக்கு இடையில வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்க போகிறோம். கான்கிரீட் கட்டிடங்களையே பார்த்த எங்களுக்கு நிறைய மரம் செடி கொடியோட காத்தும் இயற்கையோட வாசத்தை உணர வச்சிருச்சு. யூஏயோட நேஷ்னல் அனிமல் அரேபியன் ஆரிக்ஸ்லேருந்து நம்ம ஊர் ஆட்டுக்குட்டி வரைக்கும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நீர் யானை பார்த்துருப்போம். ஆனால் தண்ணியில் இறங்கி துள்ளி குதிக்கிறதையும் தண்ணியில் நடக்கிற யானையும் ஹைனான்னு நிறைய அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு என்னப்பா ஜாலியாக வெளிநாட்டில் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தான் எல்லோரும் நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சந்தோஷம்தான் ஹஸ்பண்டோட சேர்ந்துருக்கோம். மற்றபடி நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா சாப்பாடும் இங்கே சாப்பிட முடியாது. நம்ம சுக துக்கத்தை யார்கிட்டையும் பகிரவும் முடியாது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் நெருங்கி பழகுவோம். ஆனால் கொஞ்ச நாள்லையே ஒன்று அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா நம்ம வீடு மாறிடுவோம். ஊரில் நடக்கிற நல்லது கெட்டதுன்னு எதுலேயும் பங்கெடுக்க முடியாது. எங்களோட சுக துக்கங்கள் எல்லாமே இந்த 4 செவத்துக்குள்ளே தான். என்னதான் கால் பண்ணி எல்லாட்டையும் பேசினாலும் பக்கத்தில் உட்காந்து முகம் பார்த்து பேசுகிற ஃபீலிங் வேறு தான். என்னோட ஹஸ்பண்ட் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனாங்கன்னா வர மணி 9 ஆகிடும். சண்டே தான் நாங்கள் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுவும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும். இங்கே எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம்னா அவுட்டிங் போகிறது தான். அதுவும் பசுமையான இந்த ஜூவை பார்க்க வந்தது ரொம்ப ஹாப்பி. இந்த பசுமை என்ன அப்படியே இந்தியாவுக்குள்ளே லேண்டான மாதிரி மாற்றிருச்சு. இப்போது நாங்கள் யூஏ அனிமல்ஸ் பார்க்க ஒரு சின்ன வேனில் போயிட்டுருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக மணலும் பாறையுமா சரியான வெயிலுமா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவுலையும் நம்ம பக்கத்தில் நெருக்கமாக போகிற அனிமல்ஸை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் பயமாகவும் இருந்துச்சு. யூஏயோட நேஷ்னல் அனிமல் அரேபியன் ஆரிக்ஸ் அதுதான் நிறைய நின்றுச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது கொம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் அரேபியன் ஆரிக்ஸ்னோ, கொம்பு வளைஞ்சிருக்குது அடாக்ஸ்ன்ற பாலைவன மான் வகைன்னு. வளைஞ்ச கொம்போ ஸ்ட்ரைட் கொம்போ ஒரு குத்துனுச்சு அவ்வளோதான்ற மாதிரி பயத்தோட தான் உட்காந்துருந்தோம். ஆனால் அதுங்க பாட்டுக்கு நடந்துக்கிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டோம், ஓய்வு எடுத்துக்கிட்டோம் இருந்துச்சுங்க. இதோட ஸ்கின் ஒயிட்டாக இருக்கிறதால கடுமையான வெப்பத்தையும் தாங்கிக்குமா. அதான் ஏரோப்ளைனில் கூட ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறாங்க போல். தண்ணியும் குடிக்காமல் நீண்ட மாதங்கள் இருக்குமா. அடுத்து பார்த்தது பாலைவன ஃபெனக்ஸ் ஃபாக்ஸ். தூரமாக படுத்திருந்துச்சு. உலகத்திலேயே ரொம்ப சின்ன விலங்காம் இந்த ஃபாக்ஸு. இது உடம்பை விட இதோட காது ரொம்ப பெருசாக இருக்குமா. உலகிலேயே பெரிய பறவை ஆஸ்ட்ரிச். அதில் 3 நின்றுட்டு இருந்துச்சு. அதோட கழுத்து பிங்க் கலரில் மின்னிட்டு இருந்துச்சு. இதால் பறக்க முடியாதான். ஆனால் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் கூட பாலைவன மணலில் வேகமாக ஓடும். இந்த பாலைவனத்தில் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்ததுன்னா இந்த அரேபியன் சாண்ட் ஹேசல்மான். இது மண்ணு கலர்லையே பாலைவன வெயிலை தாங்கி தண்ணி குடிக்காமல் வாழுமா. நாங்கள் பார்த்தப்போ 2 குட்டிமான் அழகாக ஒன்றோட ஒன்று விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே எங்களோட வேன் ட்ரிப்பும் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து வேறு அனிமல்ஸ் பார்க்க நடக்க ஆரம்பித்தோம். வேறு நாடுகள்லேருந்து விலங்குகளை கொண்டு வந்தாலும் ஒரு சிறிய கூண்டுக்குள்ளே அடைக்காமல் விலங்குகளை அதோட இயல்பான சூழலில் சுதந்திரமாக சுற்றி திரிகிற ஒரு குட்டி காடு தாங்க இது. பாருங்கள், கம்பீரமாக 3 யானை இருக்குது. ஆப்பிரிக்கா நாட்டு யானை அடிக்கிற வெயிலுக்கு ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நீந்திகிட்டு இருந்துச்சு. இந்த யானை தன்னோட பெரிய காதுகளை ஆட்டுறது மூலமாக தன்னோட உடல் சூட்டை குறைச்சிக்குமா. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் இந்தியா யானையை விட பயங்கர பெருசாக இருந்துச்சு. சிரிக்கிற மாதிரி சத்தம் எழுப்புற இந்த விலங்கை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இது தாங்க கழுதை புலி, இங்கிலீஷில் ஹைனான்னு சொல்லுவாங்க. இது மனிதனை மாதிரியே நட்பு, பழிவாங்கிறதுன்னு எல்லாமே பண்ணுமா. ரொம்ப அறிவான தாடை எலும்பு வலுவுள்ள விலங்கு இது. மற்ற அனிமல்ஸோட எலும்பு, பல்லு, கொம்புன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்ருமா. வீட்டில் தான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்கன்னு பார்த்தா இந்த ஹைனாவும் அப்படி தான் இருக்குது. அப்போது நிச்சயமாகவே ஹியூமன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும் போல். ஜீஃபா ஜீப்ரா புக்கில் படித்து வரிக்குதிரையை நேரில் பார்த்தாச்சுங்க. சாதுவான விலங்குது. நம்மளோட கயிறுகை எப்படி ஒரே மாதிரி இருக்காதோ அதே போல் இதோட வரிகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதான். என்ன ஒரு அற்புதமான படைப்புல. இந்த ஹிப்போக்கு என்ன பிடிக்கல போலங்க. நானும் ஒரு 15 நிமிஷம் இதை பார்க்க நின்றுக்கிட்டே இருந்தேன். ஆளையும் காணோம், எங்கே இருக்குன்னு அட்ரஸையும் காணோம். சரி, எங்கேயோ தூங்க போயிட்டார் போலன்னு நான் வந்துட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் போகும்போது மட்டும் வந்து தண்ணியில் இறங்கி குதிச்சு ஓடுது. உங்களை மாதிரியே நானும் வீடியோவில் தான் பார்த்தேன், நேரில் பார்க்கல. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இப்படி ஒரு காட்சியை மிஸ் பண்ணிட்டேனேன்னு. இது தண்ணியில் இறங்கணுன்னு இதோட காது, மூக்கு ஓட்டை எல்லாமே தானாக க்ளோஸ் ஆகிடுமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், தண்ணிக்குள்ளே தூங்குமா. கண்ணை திறக்காமலேயே மேலே வந்து மூச்சு விட்டுட்டு திரும்ப தண்ணிக்கு அடியில் போய் தூங்குமா. நமக்கு இப்படி ஒரு பவர் இருந்தால் எங்கேயாவது தண்ணிக்குள்ளே போய் யாருக்கும் தெரியாமல் தூங்கிடலாம்ல. கடைசியாக அந்த வைப்பான ஆஃப்ரிக்கா டான்ஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க ஜூலேருந்து. நாங்கள் நிறைய விலங்குகள் பார்த்தோம். ஆனால் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள சில அனிமல்ஸ் மட்டும்தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா இதுவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்களான்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த அனிமல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you soon.